வழக்கம் போல நம்ம தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் புதுசாக நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு புது திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது என்னன்னா, ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து காசே இல்லாமல் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகலாம் யூனிஃபார்ம் போட்டு. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இதுவே முதல் முறை. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் நடந்திருக்குது. ஆனா இதுதான் முறை. அந்த மாதிரி அவரை வச்சா நேத்து நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி மறுபடியும் சொல்லிருக்காரு. அதாவது ஸ்கூல் ஆரம்பிச்ச காலகட்டத்துல பஸ் பாஸ் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். நான் சொல்றது ஜெயலலிதா கலைஞர் ஆட்சி காலகட்டங்கள்ல சொல்றேன். 2006 அந்த டைம்ல கொடுக்கறதுக்கு லேட் ஆகுனால முதல்ல போகும்போதெல்லாம் காசு கொடுத்து போக வேண்டி இருக்கும். அப்ப அவங்க வந்து கலைஞர் டைம்ல ஜெயலலிதா அந்த டைம் நினைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூனிஃபார்ம்ல இருந்தாலே ஃப்ரீ, யாரும் வாங்கக்கூடாது அப்படி. அப்ப அதுலயுமே எங்களுக்கு சிக்கல் வந்துச்சு. வீட்டுக்கு போயிட்டு டியூஷனுக்கு நாங்க பஸ்ல போக வேண்டியிருக்கோம். யூனிஃபார்ம் இல்லடா, பேக் இருக்குல்லண்ணா, பேக் இருந்தா நீ எங்கடா போறன்னு ஏத்த மாட்டாங்க. அப்ப பஸ் பாஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்கும், இவ்வளவு பெருசுக்கு அட்டை மாதிரி பெருசா இருக்கும். இப்பதாங்க நல்லா ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்பவே கலைஞர் கொண்டு வந்ததை, ஜெயலலிதா இம்ப்ளிமெண்ட் பண்ணதை, எடப்பாடி பழனிசாமி இம்ப்ளிமெண்ட் பண்ணதை, நடுவில் ஓபிஎஸ் கொஞ்ச நேரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை, அப்புறம் ஸ்டாலின் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை இப்ப இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் பரவாயில்ல, லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு ஒரு புது நம்பரை வந்து விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் போனீங்கன்னா இந்த லஞ்சம் வாங்கினா புகார் தெரிவிக்கலாம்னு இந்த நம்பரை எழுதி ஒட்டியிருப்பாங்க. விழிப்புணர்வே நடக்கும். இந்த இதெல்லாம் போடுவாங்க, ஊருக்கு ஊர் கவர்மெண்ட் சார்பா பொருட்காட்சி நடத்துவாங்க இல்லையா? அப்ப செட்டுலாம் போடுவாங்க. ஒரு துறை சார்ந்து செட்டு போடுவாங்க. பருத்தி உற்பத்தி துறை, ஈபி துறை, இப்படி எல்லாமே போடுவாங்க. அதுல லஞ்ச ஒழிப்பு துறைக்குன்னு ஒரு சின்னதா ஒன்று இருக்கும். நீங்க ஒரு வேளை யாராவது கருப்பரா ஆகுறீங்க அப்படின்னா இதுல இந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வே இருக்கும். எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்து என்னென்ன எத்தனை படம் வந்து எல்லாமே இருக்கு. இவங்க இப்பதான் நீங்க ஆச்சரியப்படுறல, ஏதாவது ஒண்ணுன்னா உடனடியா நீங்க யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே நீங்க யோசிக்காம 108 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க. அந்த திட்டத்தை விஜய் கொண்டு வந்திருக்காரு. அதிரடி அறிவிப்பு. இனிமே 108 வந்தாலே விஜய் தான். ஏன் 108 தெரியுமா? ஏன்னா நம்ம 108 ஜெயிச்சிருக்கோம். அதனாலதான் 108. உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வருகிறதா? உடனே ஒரு நம்பர் விஜய் அறிவித்தார் அப்படின்னு அதிகாரிகள் மனசு மாத்த காத்திருக்காங்க. எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா நார்த் இந்தியாவுல இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நான் முதல்வன் திட்டம்னு ஒரு புது திட்டத்தை விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. பெண்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்னு விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. என்னென்னமோ பரப்புறாங்க அந்த பக்கம். எல்லாம் ரூட் மாஃபியா தான். மோஸ்ட் எஜுகேட்டட் கேபினெட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வருது. மை நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பேஜ், நார்த் இந்தியா பேஜ். அதில் போனால் மோஸ்ட் எஜுகேட்டட் கேபினெட் இன் இந்தியான்னு போட்டு விஜய்ஸ் கேபினெட் அப்படின்னு போட்டிருக்கு. சரி என்னடா இதுன்னு அப்படியே கீழே போனோம்னா கீழே வந்து ராமர் இருப்பாரு, பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூபிஎஸ்சி ரிசைன்மெண்ட் வந்தாரு, இவ்வளவு படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி ஒரு பெரிய நேத்து சொன்னதுதான். அதுக்கு கீழே வந்தா யோகி ஆதித்யநாத். ஆமா, அது கீழே வந்தா ராமர் இருப்பாரு, மோடி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சரியான இன்ட்ரெஸ்டான பேஜ். விஜய் வந்து சின்சியர்லி நோட்டட் நோட்ஸ் அட் ஸ்டேபிள் அண்ட் அசம்பிளி அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு பயங்கரமா கார்டெல்லாம் போட்டிருந்தான். சரி உள்ள போய் என்னன்னு பார்த்தா அது உண்மையே பில்டப் பேஜ் போல. ட்ரம்ப் ஒரே ஒன் சிங்கிள் ஃபோன் கால், ட்ரம்ப் வந்து வேர்த்துருச்சு, அப்படி மோடிட்ட இருந்து போன ஃபோன் கால்னால ட்ரம்ப் வேர்த்துருச்சு அப்படின்னு ட்ரம்ப் எப்பயோ வேர்த்த போட்டோ தூக்கி போட்டு மோடி ஃபோன் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டு கார்டு. உடனே ஈரானும் அமெரிக்காவும் அடிபணிந்து போரை நிறுத்துவதாக அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. சைனா வந்து அந்த கார்டுல பாக்குறேன், சைனா அருணாச்சல பிரதேசத்துல ஆக்கிரமிப்பை இடிச்சு தள்ளிட்டு 300 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிருச்சு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு. அப்ப அந்த நம்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அவங்களுக்கு. முக்கியமானது என்னன்னா, இந்த கேம்பெயின் இருக்குல்ல, இது விஜயை மட்டும் சென்டரா வச்சு நடக்கல. டிவிக்கு வந்து நார்த் இந்தியாவில் பரப்புரை பண்றது. இதுல இன்னொரு கேரக்டர் இருக்கிறாங்க, அமைச்சர் கீர்த்தனா. ஆமா ஆமா, நார்த் இந்தியா பேஜஸ்க்கு போனோம்னா 2 பேர் தான் ப்ரொமோட் ஆகுறது. ஒன்னு கீர்த்தனா, இன்னொன்னு விஜய். நார்த் இந்தியாவை தாண்டி இன்னைக்கு தெலுங்கானா, ஆந்திராவில் பல சேனல்கள்ல டிபேட் டாக் ஆஃப் த டவுனா வந்து பெய்டு ப்ரொமோஷன்ல ஒரு நபர் வந்திருக்காங்கன்னா அது கீர்த்தனா தான். அதே மாதிரி கீர்த்தனா அந்த ரீல்ஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ரீல்ஸ் வந்து பயங்கரமா ட்ரால் ஆச்சு. அந்த ட்ரால் ஆச்சுன்னு உடனே ஒருத்தர் வந்து சப்போர்ட்டுக்கு வர்றாரு. அவர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு, நீங்கள் ட்ராவலை பற்றிலாம் கவலைப்படாதீங்க,
உங்கள் வேலையை நீங்கள் வேகமாக செஞ்சுட்டு போயிட்டே இருங்க அப்படின்றாரு. யாரா இருக்கும்? சஸ்பென்ஸ், அந்த நம்பர் சஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றேன். யாரா இருக்குன்னு பார்த்தா அவர் தமிழ்நாடே கிடையாது. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் சொல்லுங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னால் தெரிகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸ் கிடையாது. பாஜகக்காரரா? பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாரு. யாருன்னா சந்திரபாபு நாயுடோட பையன். அவர் யாரு? வந்து கீர்த்தனாவுக்கு போட்டிருக்காரு. வந்துட்டு ஏமிரா இது? ஏமிரா இது? டிராவலை பற்றி கவலைப்படாதீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுக்கு கேப்பில் தான் பார்த்தோம்னா இந்த கடந்த 15 நாளில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில இருந்து ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இன்னொரு ஒரு ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. எல்லா திட்டமும் போயிருச்சு. பரந்தூர் விமான நிலையத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கார்டு பரவுது. இல்லை உண்மையிலேயே தமிழ்நாட்டில இருந்து இந்த 2 ப்ராஜெக்டை ஆந்திரா தட்டி பறித்திருக்கு. இவங்க தான் தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போடுறாங்க. அங்கிருந்து வந்து நீங்க இதே பண்ணுங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாப்ல. எவ்ரிபடி லைக்கிங் மீ, who are all businessmen, come and contact me. நீங்க ரீல்ஸ் போட்டுட்டே இருங்க, நாங்க ஒவ்வொன்றா உருவிட்டே இருக்கிறோம். இந்த கவுண்டமணி பக்கத்துல இந்த இளநீ உருவாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவுக்கு. அடுத்து இன்னொரு அமைச்சர் வருவோம். எனக்கு தெரிஞ்சவங்களாம் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே ஆட்சியை நடத்தி போயிடுவாங்க. யாருக்கும் கேபினெட் அமைச்சரவையெல்லாம் தேவையில்லை. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருந்தால் போதும். கேஜிஎஃப்பை ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு பேஜ். ஐயோ அவரா? அவர் ஏற்கனவே ரீல்ஸ்லேயே ஆட்சி பிடிச்சவர். டிவிகேல ரீல்ஸ்னா ஃபர்ஸ்ட் அவர் தான். ஆமாம், அப்புறம் தான் மீதி எல்லாம். என்னன்னா ஒரு கல்குவாரி போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போகிறாரு. வண்டியில் ஏறுறாரு, கியர் இருக்கான்னு பார்க்குறாரு, ஸ்டேரிங் சுற்றுதான்னு பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு வெயிட்டு செக் பண்ணுறாரு. ஆனால் ஆய்வு பண்ணிவிட்டேன், ஃபைலை புரட்டுறாப்புல. அதை படிக்கிறதுக்காக ஒரு 2 செகண்ட் டைம் வேணும். இப்படின்னு புரட்டிட்டு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஒரு டிரைவர் வீடியோ போடுறான் ஒரு பையன். ஐயா நீ ஆய்வு பண்ண, வரவே இருக்கிற, நல்ல விஷயம், எல்லாம் ஏறி எல்லாம் இறங்கினேன், வெயிட்டு செக் பண்ண, வெயிட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா கனிம வளத்தை திருடுறாங்கயா. கனிம வளத்தை திருடுறதையே நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துருக்கேன்னா உன்னை விட வேறு யாருமே இல்லையா? என்ன மேட்ருனா அவர் வந்து போயிட்டு ஒரு சில ஒரு 60 குவாரி கிட்ட வந்து பார்த்தோம்னா தற்காலிகமாக மூடுறாங்க அப்படின்னு அறிவிக்கிறார். இங்கெல்லாம் முறைகேடு இருக்கு, அதில் ஒரு 60 குவாரியை நான் தற்காலிகமாக மூடுறதுக்கு உத்தரவிடுறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். இதை அறிவிச்சுட்டு அதுக்கு கொடுக்குற ரீல்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே வந்து ட்ரோனோடே வராரு. மற்றவங்களாம் வந்து கேமராவோட தான் போவாங்க, இவர் வந்து ட்ரோனோட வருவார். அவர் அப்படியே அந்த இதுலேருந்து வர்றது, அந்த கார் ஒரு 20-10 காருக்கு மேலே வருது, சைரனோட அப்படியே ஒயின்னு வந்துட்டு இருக்கு. அதை ட்ரோன்லேருந்து கேப்சர் பண்ணுறாங்க. அப்படியே இவர் வந்துட்டு அப்படியே இந்த பாஷா படத்து ரஜினி மாதிரி இறங்குறாரு. வந்துட்டு இதெல்லாம் எதுக்குன்னா என்ன மேட்ருனா, நீங்கள் கனிம வள கொள்ளையை தடுக்க போகிறோம், குவாரியை மூடுறதெல்லாம் நல்ல விஷயம்தான் முறைகேடாக இருந்ததுன்னா. ஆனால் தற்காலிகமாக மூடிருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ பில்டப் வந்திருக்கு. ஆனால் நாளைக்கு இதே குவாரிகள் திறந்தாக்கா அது நியூஸ் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது. ஸோ தற்காலிகமாக மூடி வைப்பார். இது ஒரு செய்தி. இதுக்கு இவ்வளோ ஒரு ட்ரோன் வச்சு ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியவே கூட கூப்பிட்டு போறாரு. மற்றவங்களாம் வெறும் கேமராமேனை கூப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து அங்கே விசாரிச்சதுல என்னன்னா, கல்குவாரியிலிருந்து சில பல சலுகைகள், கவனிப்புகள் வரும். அப்போ அது வரணும் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு அடிப்பணியணும். அடிப்பணியன்னா நம்ம அதிகாரத்தை காமிச்சாதான் அவன் அடிப்பணியுவான். அப்போ தற்காலிகமாக மூடல் அப்படின்னா மூடினதுக்கு அப்புறமா சில பல சலுகைகள், கவனிப்புகள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தானாக அது திறக்கும். இப்போ மூடுறதுக்கு காரணத்தோட இவர் வந்து சொல்லியிருக்காப்ல, திறக்கும் போது அதே டாக்குமெண்ட் ப்ரூஃபோட லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாமே அனுமதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து செஞ்சாருன்னா உண்மையிலேயே இவர் நல்லவர். அப்படி எத்தனை அமைச்சர்கள் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவர் பண்ணணும், ஏன்னா இவர் மாற்று தூய சக்தி. இவர் தூய சக்தி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஸ்கூல் திறக்கிறத பற்றி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னென்னா ஸ்கூல் திறக்கிறாங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன், வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு 3 நாள் தள்ளி வைக்கிறோம், இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இவர் வித்தியாசமான விளக்கம் கொடுக்குறார். சோசியல் மீடியாவில் வந்து அவருக்கு வந்து பசங்கள்லாம் வந்துட்டு அங்கிள் ஸ்கூலை வந்து கொஞ்சம் எப்படியாவது ஒரு 3 நாள் தள்ளி வைங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்களாம். என்னப்பா இது, நம்மளுடைய ஓட்டர்ஸ்லாம் இப்படி கேட்குறாங்க, எல்லாம் குழந்தைங்க, நம்மளை ஜெயிக்க வச்சவங்க எல்லாரும் கேட்குறாங்க, இந்த 3 நாள் தள்ளி வைக்காமல் எப்படி நம்ம விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பார்க்க போனாராம். விஜய் பார்க்க போயிட்டு அப்படியே நின்று இருந்தாராம். என்னப்பா என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டாராம். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கூலை ஒரு 3 நாள் தள்ளி வைக்க சொல்லி கேட்குறாங்க. அதுனா யாருப்பா கேட்குறாங்க? என் பையன் கூட கேட்குறாங்க.
இது எனக்கு இந்த காமெடி எங்க தோணுதுன்னா உடனே மாத்தி சொல்லிட்டாரா விட்டுட்டாரா? இல்ல. ஆமா. சரி எடுத்து ஒரு 3 நாளா பசங்க அப்புறம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு 4ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி திறக்க வேண்டிய ஸ்கூலை 4ஆம் தேதி திறக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த விவேக் வந்து டாக்டரா இருப்பாரு. ஊர் பஞ்சாயத்து தலைவர் போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போவாரு. சின்னதா எழுதி இது தெரியுதா? அப்படின்னாரு. தெரியல. பெருசா எழுதுவாரு. தெரியல. இன்னும் பெருசா எழுதுவாரு. தெரியல. போர்டு சைஸுக்கு எழுதிட்டு இது தெரியுதா? தெரியல. தெரியலையா? ஆமா. படிச்சா தானே முன்ன பின்ன போனா தானே தெரியும். அப்படின்னோனே, உன் பிள்ளைங்களாவது படிச்சிருக்காங்களா? படிக்க வைக்கல. ஏன்? அவிங்க படிச்சாங்கன்னா என்னைய கேள்வி கேட்பாங்கல்ல. அதுக்கு அந்த மாரி தான் இருக்கு. அவிங்க நானே படிக்கல. நீ என்ன படிச்சு கிழிக்க போற? அந்த மாரி தான் இத பார்க்க தோணுது. ஆனா காரணம் வெயில். வெயிலு. இல்ல வெயிலுக்காக தள்ளி வைக்கிறது எல்லா அரசுகளும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூல் ஆமா. ஓப்பனிங் தள்ளி வைக்கிறது. ஆனா அதுக்கு சொல்ற காரணம் இருக்குல்ல. ஏன் வெயில் நேரத்துல பசங்கள வந்து மாநாடு, தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் யூஸ் பண்ணலையா? அப்ப எத்தனையோ நான் குழந்தைகள் மயங்கி விழுந்திருக்கு. அப்பலாம் வெயில் தெரியலையா? சென்னை எல்லா மாவட்டத்திலயும் மயங்கி விழுந்தாங்களே ஸ்கூல் பசங்க. யூஸ் பண்ணாங்க. அப்பலாம் வீடியோலாம் வைரல் ஆச்சு. அப்ப சைல்டு தெரியலையா? சென்ட்ரிக் அப்ரோச்சாம் அதுக்கு பேரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தைகள் அதாவது அமைச்சர்னே ஒருத்தர் உருவாயிருவாரு. குழந்தைங்களை ஓட்டு கேட்க வச்சது மிகப்பெரிய தவறு. குழந்தைகளை ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிரா ஒரு வழக்கு ஹைகோர்ட்ல போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கு விசாரணையில இருக்குது. இப்ப. இருக்கு. அது சம்பந்தமா வந்து நீதிபதிகளே வந்து பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு நீதிபதி சொன்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? நான் ஆஸ்பத்திரி போனேன். எனக்கே நடந்தது. எனக்கே நடந்தது. அப்ப தீர்ப்ப குடுங்க. கலைச்சு விடுங்க ஆட்சிய. ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் சொல்றாரு, என் பேரன் வந்துட்டு நீ கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. பாப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இவங்க மேல ஏற்கனவே இந்த அலிகேஷன் இருக்கு. இதெல்லாம் இருந்துமே திருப்பி திருப்பி சைல்டு சென்ட்ரிக் அப்ரோச்னு சொல்லிட்டு இவங்க வந்து குழந்தைங்களை வந்து அரசியல் நலனுக்காக பயன்படுத்துறது, அவங்களுடைய பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறது, அல்ல ஏதோ ஒரு வகையில பொலிட்டிக்கல் டூலா குழந்தைங்களை யூஸ் பண்றதை வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சியா தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி விஜய் வந்து குட்டி நண்பா நண்பீஸ்னு எலெக்ஷன் பிரச்சாரத்துல பேசினாரோ அதோட தொடர்ச்சி தான் ராஜ்மோகனுடைய பேச்சுல வர்றது. 18 வயசு கீழே இருக்கவங்க சோசியல் மீடியாவே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய பசங்க இவருக்கு மெசேஜில் வந்து அங்கிள் அங்கிள்னு கேட்குறாங்களாம். அதனால இவர் லீவ் விட்டாராம். இதில் இன்னொரு டாக் என்ன ஓடுதுன்னா, எல்லாம் இந்த எடப்பாடி பழனிசாமியை சொல்லணும். அன்னைக்கு வந்து ஆல் பாஸ் போட்டதுனால தான் இவங்களுக்கு படிப்பு பற்றி அருமை தெரியாமல், இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இன்னைக்கு இப்படி ஓட்டை போட்டு இவங்க உட்கார வச்சிருக்காங்க. நான் என்னையா பண்ணேன்? நானே கட்சி போச்சேன்னு உட்காந்துருக்கேன். என் மேலே ஏன் பழி போடுறீங்க? அப்போ அப்படி ஓடுது. அடுத்து வழக்கம் போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். பயமாவே இருக்கு. ஒரு ஆட்சி இதெல்லாம் பார்க்கும்போது, கடந்த கால ஆட்சியில ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பேசும் பொருளா மாறிட்டே இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் நடந்தாலும், பெரிய அளவுல அதாவது ஒரு வழக்கமான ஒ நடைமுறைகள நம்ம பார்க்கும்போது, அங்கங்க திருட்டு, இப்படி கொள்ளை இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா, சட்டத்தின் மீது பயமே இல்லாம, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் பண்ற அளவுக்கு துணிச்சலோட ரவுடிகள் இறங்கியிருக்காங்க. அது குறித்து ஆக்சுவலா இந்த அரசியல் ஆய்வாளர்களா இருக்கிறவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஒரு அனுபவம் இல்லாத இம்மெச்சூர் கவர்மெண்ட் வரும்போது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு ஒரு துணிச்சல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வைக்கிறது தான் இங்கே சட்டமா இருக்கும் அப்படின்னு ஒரு துணிச்சல் வரும். அதனுடைய விளைவு தான் இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் வரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அதுவும் நம்ம கரெக்டு தான். எப்படி நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு, அம்மா எல்லாம் வீட்டில் இருக்காங்க. மகளோட கழுத்தில் கத்தியை வச்சு அப்பாவை கண்ணு முன்னாடியே கொடூரமாக வெட்டி கொலை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்கள இன்னைக்கு ட்ரோன் வச்சு கைது பண்ணிட்டாங்க. கை காலெல்லாம் முறிச்சிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் ரைட்டு. இல்லை, அமைச்சர் மாதிரியே போலீஸும் ட்ரோன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து போலீஸ் எதுக்கு போகும்போது ட்ரோனை கூட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அவன் வந்து காட்டுக்குள்ளே பதுங்கியிருக்கானா, ட்ரோனை வச்சு பிடிச்சாங்களாம். என்னென்னமோ வித்த காட்டுறாங்க. இன்னைக்கு காலையில் இந்த சென்னையில் தான் நினைக்கிறேன், சென்னை பக்கத்தில் ஒரு தாவேக்கா நிர்வாகி பொக்லைன் ஓட்டுற கூலி தொழிலாளியை பலர் 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 அடிக்கிறான். எனக்கு புரியல. இப்போ இவன் சட்டம் விதி மீறி இருக்கானா, இவன் கை காலை முறிக்கிறீங்கல்ல, இந்த தாவேக்கா நிர்வாகி கை காலை முறிச்சு விட வேண்டியதானே, பாத்ரூமில் வலிக்கிட்டான்னு. அப்புறமா இவனை கட்சியிலேருந்து மட்டும் நீக்கிறாங்க. கைதுலாம் கிடையாது, கட்சியிலேருந்து நீக்கிறாங்க, அவ்வளோதான். அவன் என்ன சொல்லி அடிக்கிறான்னா, ஏன் ஊருக்குள்ளே வந்து அந்த சாதிய திமிரில் ஏன் ஊருக்குள்ள வந்து அடிக்கிறியாடான்னு அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு அவனை அடிக்கிறான்.
அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு அப்படியே ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. என்ன இப்படி அடிக்கிறீங்க? பாவமா இருக்கு அந்த தொழிலாளி. அவன் சம்பளம் என்ன ஒரு 5000 மாசத்துக்கே ஒரு 15,000 வாங்குவானா? ஒரு 1000 ஒரு நாளைக்கு வாங்குவான் அவ்வளோதான். அவ்வளோ வெறித்தனமா அடிக்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஒரு பெண்ணுடைய சடலம் கிடைக்குது. கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டதுன்னு. எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த உளவுத்துறை வந்து விஷயங்கள அமுக்கி மறைக்குதோ, அது வெளியில சோசியல் மீடியால பூம் ஆகுது. ம். இன்னொரு இன்னொரு கூத்து என்னன்னா, இந்த ஒயின் ஷாப் அங்கங்க மூடுனாங்கல்ல. 2 சம்பவம் ஒயின் ஷாப்ல. ஒரு இடத்துல 3 கடைய மூடிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வச்சு ஓவரா ஃபயர் விட்டு ஆடிக்கிட்டு இருந்தாய்ங்க. இன்னைக்கு காலையில அந்த ஒயின் ஷாப்ப தொறந்துட்டாய்ங்க. சத்தம் இல்லாம தொறந்து ரன்னிங்லாம் ஓடுது. மறுபடியும் அதை எவனோ ஒருத்தன் சுத்தி இருக்கவன் தாவேக்காரனே வீடியோ எடுத்து போட்டு விட்டான். மறுபடியும் தொறந்துட்டாங்க தலைவரேன்னு. ஏய் தொறந்ததே நாங்க. மறுபடியும் சாயங்காலம் அதை மூடி விட்டாங்க. என்னடா நம்ம எதிரி வெளியில இல்லடா உள்ளதான்டா இருக்கான். இவங்க என்னமோ சமூக அக்கறையில மாற்றம் வரணும்னு இவங்களே வீடியோ எடுத்து போட்டு மாட்டிக்கிறானுங்க. 2வது என்னன்னா, இப்ப ஒரு ஒரு ஊருக்கு அங்கங்க ஒரு 4 ஊருக்கு சேர்ந்து ஒரு ஒயின் ஷாப்பு அப்படி இப்படின்னு இருக்கும். வேலை விட்டு வரும்போது ஒன்னொன்னா வாங்கிட்டு அப்படி போயிட்டு வீட்டுக்கு போய் இல்லை அங்கேயே ஓரமா குடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. படிப்படியா குறைக்கிறேன்னும் போது ஜெயலலிதா கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு எங்கெல்லாம் கூட்ட நெரிசல் அதிகமா வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றது, கொஞ்சம் கரெக்டா பார்த்து பார்த்து பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆர்வ கோளாறுல கடையை இஷ்டத்துக்கு மூடி விட்டாங்க. இப்ப இங்க ஒரு 5 ஊர் இருக்குன்னா 5 ஊருக்கு இங்க ஒரு ஒயின் ஷாப் தான் இருக்கும். அதை விட்டுட்டா ஒரு 3 ஊர் தாண்டி இன்னொரு இடத்துல தான் ஒயின் ஷாப் இருக்கும். இப்ப இதை மூடிட்டா இந்த 3 ஊர் இந்த 5 ஊர் சேர்ந்து எங்க வந்து வாங்கும்? வேலை முடிச்சுட்டு போய் ஒரு 10 நிமிஷம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தவனை 10 மணி நேரம் நிக்க வச்சு ஒரே கடையில வாங்க விட்டாங்க. லைனை பாக்குறேன், நான் கூட விஜய் பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அவ்வளவு கூட்டம். பார்த்தா லைன்ல சரக்கு வாங்குறதுக்கு நிக்கிறாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே போறாரு. கத்துக்கடா டிவிக்கேனே, இப்ப கத்துக்கடா, இப்ப கத்துங்கடான்னு வீடியோ எடுத்துட்டு போறாரு. அந்த அந்த நிலை வந்து மாறி போயிருக்கு. அதாவது நேரம் குறைக்கிறது இல்ல வேற ஏதாவது கையாளலாம். மொத்தமா மூடி விட்டு 10 மணி நேரமும் கடையில நிக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த தென்காசி பக்கத்துல ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. பைக்ல போயிட்டு பட்டியலின சமூகத்தவரோட ஊர்ல போயிட்டு சராமரியா வெட்டியிருக்காங்க. ஆமா. சட்டம் ஒழுங்கு சிக்கல், சட்டம் ஒழுங்கு மோசமாயிடுச்சுன்னு ஓவர் கூச்சல் போட்டாங்க. ஆமா. ஆனா இப்போ வந்து சர்வசாதாரணமா பைக்ல போயிட்டு சராமரியா வெட்டிக்கிற அளவுக்கு வந்து தென்காசி பகுதி வந்து மாறி இருக்கு. ஏற்கனவே திருநெல்வேலி, தென்காசி இந்த பகுதிகளெல்லாம் நிறைய அறிவால் கலாச்சாரம் வளர்ந்துருக்குது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வன்முறையை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய கோரிக்கைகள்லாம் ஆல்ரெடி வச்சிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல வந்து இவர் வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் மாத்திர போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் இப்போ வந்த கொஞ்ச நாட்கள்லேயே இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதாக விவாதிக்க சொன்னல. எதுவும் அப்படியே ரொம்ப மோசமா யாரா என்னடா செய்வா அப்படிங்கிற அளவுக்கு தான் நடக்குது. போன வாரம்லாம் ஒரு பொண்ணு காதலிக்குன்னு சொல்லி பெட்ரோல் குண்டு அசால்ட்டா வீட்டு வாசல்லேருந்து ஜாலியாக பட்டாசு போடுற மாதிரி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெட்டிட்டு அசால்ட்டா பைக்கில் சிசிடிவில இருக்குன்னு தெரிஞ்சும் பட்ட பகல்ல அப்படியே கடந்து போறாங்க. இப்ப இந்த சம்பவம் இது பின்னாடி என்ன இருக்குன்னு காவல்துறை விசாரிக்கானா இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இது கீழே தான் வருது. இப்போ வரைக்கும் அந்த சிங்கப்பெண் திட்டம் என்ன ஆகுதுன்னு தெரியல. என்ன என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு 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 கிரகப்பிரவேசத்துக்கு போறதுக்காக ஒரு 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 திட்டத்தையே நிறுத்தி வச்சது இங்கதான் ஏதோ டிஜிபி வராராம். அதுக்கு வந்து டிஜிபி வந்தாருன்னா வரணும்னா அவருக்காக நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு ஒரு கதை கொடுத்துறாங்க. டிஜிபி இல்லாமலாம் நீங்க ஏற்கனவே திட்டம்லாம் வந்து சைன் பண்ணீங்க, எனக்கு புரியல. அவர் வர்றதுக்கும் இதுக்கு என்ன இருக்கு? அவர் என்ன லெட்டர் சைன் பண்ணணுமா என்ன? இது இது இந்த திட்டத்தை இது ஒரு காரணமா சொல்லி அப்படியே நிறுத்தி வச்சு மழுங்கடிக்கிறாங்க. சரி, அடுத்து பேனர் கலாச்சாரம். நம்ம சென்னையில தான், அதாவது பேனர் போஸ்ட் ஓட்டுறதுல 2 தரப்புக்குள்ள சண்டை. எந்தெந்த தரப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரு? திமுக, தாவேகாவா? ஒன்னு தாவேகா, இன்னொன்னு யாரு? இன்னொன்னு யாரு? திமுகவா தான் இருக்கலாம். யாரு? அஜித் ஃபேன்ஸா? இல்ல, அதுவும் தாவேகா. 2 எம்எல்ஏ கேங்கு. நம்ம ஆளுந்தூர் ஈஸியா சரவணனுக்கும் பக்கத்தூர் எம்எல்ஏக்கும் நாங்க தாண்டா இந்த செவுத்துல ஒட்டுவோம், அதுனால முடிஞ்சது பாரு அப்படின்னு ஒரு மாதிரியான இது. அந்த வீடியோ பார்த்தா நம்ம கொலை நடுங்கும். செவுறு சண்டை எப்பயும் 2 கட்சிக்கு மத்தியில் தான் நடக்கும். அது ஒரே கட்சிக்குள்ளேயே சண்டை. அப்படி ஒரு கலாச்சாரத்தை சார் வந்து வச்சு விட்டுருக்காரு. அடுத்து ஆக்சுவலா தியேட்டர்ல நடக்கும். இந்த மாதிரி என் பேனரை முன்னாடி வைக்கிறதா உன் பேனரை முன்னாடி வைக்கிறதான்னு சொல்லி இந்த பக்கத்து ஊர் ரசிகர் மன்றம் இருப்பாங்க இல்லைங்களா? இல்ல ஒரே ஊர்ல 2 ரசிகர் மன்ற கிளை இருக்கும்.
அவங்க வந்து இல்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வைப்போம், இல்லை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வைப்போம்னு அடிச்சுக்குவாங்க. அதுதான் இப்போ இங்கே கண்டினியூ இங்க ஆகுது. நடக்குது. நாங்க தான் வைப்போம், நாங்க தான் வைப்போம். இந்த பக்கம் தான் விஜய் கிராஸ் பண்ணி போவாப்புல. நாங்க தான் வைப்போம். அந்த மாரி ஒண்ணு. 2வது இந்த சட்ட ஒழுங்கு மீறுறதுங்க மேக்ஸிமம் பார்த்தா தாவேகா நிர்வாகிகளா தான் வராங்க. சட்ட ஒழுங்கு மீறுறதே தாவேகா நிர்வாகிகளா தான் இருக்கு. காலைல ஒருத்தன் அடிச்சான்னு சொன்னேன்னா, அடுத்து ஆட்டோல ஃபுல்லா விஜயோட ஃபோட்டோலாம் ஒட்டிக்கிட்டு நேரா வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணிட்டு காவல்துறையோட மிரட்டல் வாக்குவாதம். பயங்கரமான மிரட்டல் வாக்குவாதம் தான் நடக்குது. அது எந்த இடத்துலன்னு சொல்லிடலாம். இல்ல நீங்க வீடியோ நடுவுல நான் சொன்னதுக்கெல்லாம் வீடியோ நான் அனுப்பி விடுறேன். அது நடுவுல நீங்க வந்து போட்டு கூட விடுங்க. ரேஷ் டிரைவிங் விஜய் ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு போலீஸ்ட்ட வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் தான். பெரிய இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆளு. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தா, ஒருத்தன் கார்த்தி நம்ம ஏற்கனவே இவன பத்தி பேசியிருக்கோம். இந்த திருச்சி கார்த்தி அப்படின்னு ஒரு நபர் பத்தி பேசியிருக்கோம். அவன் வந்து வீடியோ போடுறான். பெண்கள் பாதுகாப்புல பெண்கள் தான் பாதுகாப்பா இருக்கணும். என்ன வேலை உங்களுக்கு ராத்திரியில? உங்க குழந்தைகளை நீங்கள் தான் நீங்க தான் பார்த்துக்கணும். சேஃபா பார்த்துக்கணும். உங்களுக்கு என்ன வேலை வெளியில போறதெல்லாம்? அ சொல்லுங்க என்ன வேலை? அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்றாரு. அப்படியே அவன் இன்னொரு வீடியோவ கடந்த காட்சியில போட்டிருக்கான். சார் நாங்க எப்ப வேணாலும் வெளிய போவோம் சார். எங்களுக்கு பாதுகாப்பு குடுக்க வேண்டியது உங்க ரைட்ஸு அப்படின்னு முற்போக்கு வேஷம் போட்டவன் இன்னைக்கு இப்படி பேசுறான். இவனோட நடுவுல இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு. சனாதனம்ன்றது புனிதமானது. உதயநிதி இல்ல, அவங்க அப்பா இல்ல, யார் வந்தாலும் சரி சனாதனத்தை ஒழிக்கவே முடியாது. யாரு? தாவேகாவோட ஐடி விங்ல இருக்க ஒரு நிர்வாகி மாதிரி இவன். அவன் பொறுப்புல இருக்கான். ம். சனாதனத்தை அழிக்கவே முடியாது அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவனெல்லாம் எதுக்கு நீங்க கட்சிக்குள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. அம்பேத்கர்லாம் உயிரோட இருந்தாருன்னா அப்படியே ஸ்டாச்சுல இருந்து எந்திரிச்சு சப்புன்னு அடிச்சிருவாரு. எந்திரிச்சு ஓடுறாங்க. அசால்ட்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனெல்லாம் வளர்த்து விடுறாங்க. இதெல்லாம் இவங்க விரும்புறாங்க. இவங்க செய்யக்கூடிய தவறுகளை அது சம்பந்தமான டிபேட் வராம இருக்கணும்னா இப்படியான ஆளுங்க மேல கவனத்தை திருப்பி விட்டு இந்த டிபேட்டை பண்ணு அப்படின்னு பண்றதுக்கான வேலை தான் இது எல்லாமே. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி தினசரி ஒவ்வொரு சம்பவங்களா எக்கச்சக்க சம்பவம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அரசாங்கமாக சுட்டி காட்டணும் ஆமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருக்குது. ஆமா பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.